ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ. ஜிடி ஒரு சரியான வின் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட், ஆஸ் வி கேவ் த எட்ஜ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இன்னைக்குமே வந்து ஒரு டீசென்ட் ஷோ புட் அப் பண்ணாங்க, பட் ஸ்டில் நாட் ஏபிள் டு கிராஸ் த லைன். வெல்கம் டு த ஷோ பிடாக். கேம் கிரீன் கிட்ட இருந்து ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் நீங்க பார்க்க முடிஞ்சது. ஃபைனலி கேம் கிரீன் ஹஸ் கம் குட் ஃபார் கேகேஆர், பட் நாட் குட் இனஃப் டு புட் த டபிள்யூ ஆன் த டேபிள். உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? தங்க மகன் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. ஹவு குட் வாஸ் ஜிடி டுடே? நீங்க தானே தங்க மகன் கேம் சேஞ்சர்னு சொன்னீங்க. பிள்ளையும் கிள்ளுவீங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுவீங்க. எப்படி இது நியாயம் இல்லையே? அதாவது ரொம்ப சிம்பிள் விக்கி. அதாவது அகமதாபாத்ல என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஸ்கோர் போர்டை பார்க்காத, விக்கெட்டு கொடுக்க கூடாது, விக்கெட்டு விழற ஒரு வென்யூ, மாத்தி மாத்தி அடிக்க போறாங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ககிஸ்வரபாதாவை விரட்டி விரட்டி அடிச்சு விக்கெட் கொடுத்தாங்க. பாட்டம் லைனு கண்டிஷன்ஸ் தெரியல உங்களுக்கு. 6 ஓவர்ல 37 for 3 ஒரு வின் ஃபேக்டர். ஓகே, அங்கேயே வந்துட்டு அவங்களுக்கு அது கூட்ட கேஸ் ஆயிடுச்சு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்போ இவங்க என்ன 71 for 1 இன் 6 ஓவர்ஸ் க்ளோஸ். ரெண்டாவது என்ன சொன்னோம்? கடைசி 6 ஓவர்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ளீடிங்கை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னோம். இவங்க யோசிச்சு பாருங்க, ஃப்ரம் 139 for 4 விக்கி, 139 for 4 14 ஓவர்ல தே ஜஸ்ட் சக்கம்டு டு 41 for 6 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் இப்ப யோசிச்சு பாருங்க, 14 ஓவர் முடியும் போது கேகேஆர் 139 for 4, குஜராத் டைட்டன்ஸ் 139 for 2. அங்கேருந்து அவங்க வந்து 41 for 6. தீஸ் கைஸ் நீடட் 41. they easily scored that with 2 more balls to spare. அந்த வின் ஃபேக்டரும் அவங்களுக்கு டிக்கு. took them this much of time actually to realize that team's effort is a better option. அவரும் ஆனா கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், 29 பால்ல 29 ரன் அடிச்சு ரொம்ப ஸ்டெடியா ஆடின கேமரூன் கிரீன் ஒரு ஒரு லான்ச் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. சம்டைம்ஸ் when someone does well we have to say that. ஆனா கடைசி 6 ஓவர்ல ஒரு ஆட்டம் ஆடினார் பாருங்க. வாட் எவர் குட் ஒர்க் he did, அந்த பெரிய இன்னிங்ஸ் has got absolutely no significance whatsoever at all. ரெண்டாவது சொல்றேன், இந்த அஜிங்கியா ரஹானேவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. நிறைய அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஐபிஎல் டீம்ஸ்லாம் இருந்திருக்கேன் நான். தங்க மகன் நீங்க பிரின்ஸ் சொல்றீங்க, ஒரு தங்க மனம் படைச்ச ஒரு ஆள் அஜிங்கியா ரஹானே. ஒரு கேப்டன்சிலாம் பண்ண முடியாது. உங்களுக்கு கேப்டன் அப்படின்னா யூ ஹேவ் டு லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட், யூ ஹேவ் டு பி a ஸ்ட்ராங் கேரக்டரு. நீங்க வந்து ஒரு காலில் ஒரு போலிங் போட்டு 4 கொடுக்கறது, ஷார்ட் அண்ட் ஒய்டா போட்டு 4 கொடுக்கறது, அப்பெல்லாம் நீங்க கையெல்லாம் தட்ட முடியாது. யூ ஹேவ் டு பி a ஸ்ட்ராங் கேரக்டர் டு பி வெரி ஆனஸ்ட். இது அதுக்காக கச்சாமுச்சா திட்டணும்னு சொல்ல வரல நான். த சேம் பாயிண்ட், யூ ஹேவ் டு பி an இன்ஸ்பிரேஷன், ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் ஷோயிங் தட் லயன் ஆட்டிடியூடு. அவர் ரொம்ப நல்லவர். ஐ டோன்ட் see in கேப்டனிங். இன்னொன்னும் கிளியரா சொன்னேன், சுனில் நரேன் மாதிரி ஒரு ஆளை ஓப்பனிங் இறக்கி விடு. கரெக்டா பிளேயிங் லெவன் வந்துட்டு அவங்க வந்து கேமரூன் கிரீனை பிராக் பண்றாங்க. நான் சொன்னேன் எனக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு. தே ஆர் பேக்கிங் கேமரூன் கிரீன், தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இன்னைக்கு அடிச்சதை நான் நல்லா அடிச்சிட்டாரு, இல்லைன்னு சொல்லல நானு. பட் லாஸ்ட் 6 ஓவர்ஸ் தே வர் வெரி வெரி புவர். தட்ஸ் வேர் த கேம் கான் த அதர் சைடு அரவுண்ட். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அஜிங்கியா ரஹானே திருப்பி திருப்பி நீங்க தான் சொன்னீங்க அடி அடிக்கிறாரு, பேட்லேயே பால் படமாட்டேங்குது அப்படின்னு. அதை நீங்க பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் ஃபார்ம்ல இல்லை. ரிங்கு சிங் இஸ் டெரிபிளி அவுட் ஆஃப் ஃபார்ம். அப்போ வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர், ஒரு ஷஃபிள் நீங்க ஏதாவது பண்ணணும்னா நரேன் மாதிரி ஒரு ஆளை முன்னாடி இருக்கு. ஒரு 20 ரன் அடிக்கட்டும்யா. ஒரு 20 ரன் நரேன் அடிச்சாருன்னா இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் யுவர் பேட்டிங் லைன் அப். ஒரே ஒரு என்ன இது உங்களுக்கு என்னன்னா, நரேன் 4 ஓவர் ஸ்டெடியா போடுறாரு. ஸோ சருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு டீசெண்டா போட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஜிடி ஆல்சோ 139 for 2 after 14 overs. They made a heavy weather out of the chase where they would have finished the chase in a easy manner. இப்ப 5 மேட்ச்ல 3 ஜெயிச்சிருக்காங்க. there's very much in contention for the playoffs. அவங்க மிடில் ஆர்டர் இதை வந்துட்டு அவங்க இன்னும் சார்ட் அவுட் பண்ணல, அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த 3 பேரை வச்சுன்னு இந்த வாகனம் ஓடிட்டு இருக்கு. அது எவ்வளவு நாள் ஓடும்னு எனக்கு தெரியல, டு பி ஆனஸ்ட் வித் யூ. இன்னைக்கு பெருசா ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் கேகேஆர் பண்ணாங்க, ஜிடி பண்ணாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே பெருசா கிடையாது. The team which looks very very bad on paper, very very short of resources, have lost a game to a team
which is a steady team following the same template right from last year's IPL, and they are thriving on it and they are succeeding on it. That is the only reason they are winning. Siraj brilliant போட்டாரு, பிரசித் நல்லா போட்டாரு. இன்னைக்கு ககிசோர் ரபாடா was good actually. He made use of the wicket. They gave him 3 overs in power play, bowled well. In spite of Rashid Khan leaking runs, he still managed to என்ன சொல்றது, reduce them to a sizable 180. இங்க 206 winning score சொன்னோம். 26 ரன் நீங்க கம்மியா இது பண்றீங்க. உங்க bowling has not fired. Your fast bowlers doesn't have that fire to nip off a few wickets early on in the beginning. I'm sorry, the writing is on the wall. இவங்க எப்ப அதாவது ஒண்ணு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க சொல்றது நானும் ஒத்துப்பேன். there is something called law of averages. ஜெயிச்சுட்டே இருக்கிற டீம் ஒரு இடத்துல ஸ்டம்பிள் ஆகணும், தோத்துட்டே இருக்கிற டீம் ஒரு இடத்துல ஜெயிக்கணும். 192 even against CSK was chaseable. That was an average winning score. They lost by a margin. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்ல இருந்துட்டு 26 ரன் கம்மியா இது பண்ணிட்டு நீங்க ஸ்கோர் கார்டை பார்க்கும்போது just because of GT doesn't have a settled middle order and lower middle order 3 பால்ல ஸ்பேர் பண்ணாங்க. வேற ஏதாவது டீம் பஞ்சாப் கிங்ஸோ ஒரு RCBயோ ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் பேட்டிங் லைனப், பட் திஸ் சிச்சுவேஷன் ஆஃப் க்ளோஸ் தி கேம் 3 overs before. another crushing defeat for KKR. அவங்களுக்கு எப்ப அந்த W வரும் அப்படின்றது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். இல்ல, போன ப்ரிவியூல தான் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தோம். எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணோமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணினாலும் 200% சொல்றது வந்து நம்ம தான் சொல்றோம். நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. நான் என்னோட சைட்ல இருந்து கேமரான் கிரீன் ரன்னே அடிக்கல. எஸ், he looked out of sorts in lot of games. இந்த கேம் he has picked up the form. ஒரு சூப்பரா ஆடினாரு. பட் என்ன ப்ராப்ளம்னா 45 பால் 74 இருந்தவர் நெக்ஸ்ட் 10 பால்ஸ்ல 5 ரன்ஸ் தான் அடிச்சாரு. ஸோ அதுவுமே வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு சி. பிகாஸ் கேமரான் கிரீன், அதான் இன்னொன்னு சொல்லணும் பிடாக், அது வந்து அவர் மேல ஃபுல்லா கொடுக்க முடியல என்னால. இந்த பக்கம் கேமரான் கிரீன் ஆடுறாரு, அந்த பக்கம் அவருக்கு ஸ்ட்ரைக்கே வரல. ஒரு 2 ஓவரா விக்கெட்டுக்கு மேல விக்கெட் விட்டுனே இருக்காங்க அந்த பக்கம். ஒரு சேஸ் சாரி ஒரு செட்டிங்ல வந்து ஒரு ஒரு பிளானே இல்ல. நம்ம வந்து ஒரு சிங்கிள் எடுத்து அவர் வந்து பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு 29 பால்ஸ் 20 25 ஏதோ இருந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு அசுர ஸ்ட்ரைக்கிங் வந்து டப்பு 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 டப்புன்னு ஒரு 15 பால் ஒரு 40 ரன் அடிச்சாரு. ஸோ அதுல இருந்து கப்புன்னு தூக்கிட்டாரு அவரோட இதை வந்து. அண்ட் அந்த லான்ச்சிங் ஃபேஸ்ல இருக்கும்போது அவருக்குமே வந்து சுத்தமா பேட்ல படல. 10 பால்ஸ் 5 அடிச்சாரு. ப்ரொவைடட் அந்த பக்கம் வந்து அவுட் ஆயிட்டே இருந்தாங்க. யூ கெட்டிங் ஆல் அவுட் இன் ஜஸ்ட் 4 overs போது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனி காஸ். அண்ட் அகைன் ககிசோர் ரபாடாவை நிறைய த்ரூ அவுட் திஸ் IPL ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்து நிறைய விமர்சனம் பண்ணோம். பட் ஹீ கேம் பேக், மீனிங் ஹீ ஹேட் அ வெரி வெரி பிரில்லியன்ட் இம்பாக்ட் இன் திஸ் கேம். ஏன்னா அந்த ஸ்பீட்ஸா இருக்கட்டும், கன்சிஸ்டன்டா 140s 145 147 147 145 போட்டுட்டே இருந்தார். அந்த மாதிரி ஹி நெவர் வென்ட் டு திஸ் ஸ்லோ ரன்ஸ், அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல, எதையுமே பண்ணல. ஹார்ட் லென்த்ல சீமை வச்சு அடிச்சாரு வந்து. ஸோ ஹி நோஸ் வாட் டு டூ இன் வாட் கண்டிஷன்ஸ். ஐ ஹோப் ஹி கண்டினியூஸ் this kind of an aggressive and hunting Kagiso Rabadaவோட அந்த ஒரு natural instincts, killer instincts ஓட போடார்னா is going to be very difficult for a lot of teams facing him. அவர் இப்படி போட்டு அடி வாங்கினா யாருமே எதுவுமே சொல்ல போறல. இப்படி போட்டா அவர் அடி வாங்க மாட்டாரு 200%. பிகாஸ் அந்த 145 147ல எஸ்பெஷலி அகமதாபாத்ல லைட்டா ஒரு சின்ன ஒரு நிப்ளிங் இருக்கு, லைட்டா ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அவர் மட்டும் இல்ல, சிராஜா இருக்கட்டும், பிரசிதா இருக்கட்டும், அசோக் சர்மா என்ன பிரில்லியண்டா போட்டாரு. பட் ஸ்டில் 4 overs 45க்கு போனாரு. பட் அந்த போலிங் நல்லா போட்டாரு. ஆக்சுவலா கேம் கிரீன் கொஞ்சம் மாட்டினாரு, நடுவில் அடி வாங்கினாரு. பட் ஸ்டில் ஹி கேம் பேக். ஸ்லோ ரன்ஸ் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றாரு. அவர் 145 147ல போட்டு கப்புன்னு ஒரு 115ல ஒரு 118ல போட்டு ஒரு ஸ்லோ ரன் கொடகலப்பை வச்சு விக்கெட் எடுக்கிறாரு. தட் வாஸ் பிரில்லியன்ட் டிஸ்பிளே ஃப்ரம் GT டுடே. கேகேஆருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுவுமே வந்து இஸ் நாட் கோயிங் தேர் வே அண்ட் தே ஹாவ் டு சார்ட் சம்திங் அவுட் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். இப்பவே டூ லேட் தான், எஸ் ஐ அக்ரி. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் ஃபார் தெம் டு ஹாவ் அ கோர் தட் இஸ் தட் தே கேன் ரிலை ஆன் அட்லீஸ்ட் ஃபார் த கமிங் சீசன் ஆர் இந்த சீசனே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முடிக்கிறதுக்கு ஃபார் தேர் ஓன் எப்படி சொல்றது ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்றத அவங்க வந்து அவுட்லுக்கை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ட்ரை இப்பதான் ட்ரை பண்ண முடியும். ஹூஸ் கோயிங் டு பி த மேன் ஃபார் திஸ் பிரான்ச்சைசி ஒரு 2 வருஷத்துலயோ இல்ல ஒரு 3 வருஷத்துலயோ யார் அந்த கோர் குரூப் அதெல்லாம் சார்ட் பண்றதுக்கு இது கரெக்டான நேரம் தான் நினைக்கிறேன். எஸ், இந்த வருஷம் ஹஸ் பீன் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். பட்
they can take positives out of this and they can just draw a plan wherever the holes are that they have to plug பண்ற இடத்தெல்லாம் plug பண்ணிட்டு அந்த ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் they can give the chance, they can give the motivation saying that at least we'll try to win couple of games and then let's see how we shape up in the tournament ன்னு பார்க்கணும். yes there is nothing to add from my side. உங்க சைடுல ஏதாவது இருந்தா ஆட் பண்ணுங்க. and again சுப்மன் கில் திருப்பி சொல்றேன், எப்படி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அதாவது பாருங்க, கேப்டன்ஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் பிரான்ச்சைசிஸ் ஆல்வேஸ் ஹவ் டன் வெல், ரியலி வெல். இங்க ஒரே ஒரு இது என்னன்னா, இப்ப ருத்துவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா சிஎஸ்கேக்கு அதுவும் வேற லெவல் ஆயிடும். இஷான் கிஷன் அடிக்கிறாரு அவர் டீமுக்கு கேப்டன், ஸ்ரேயஸ் ஐயர் அவர் டீமுக்கு அடிக்கிறாரு கேப்டன், ரஜத் பதி தான் அடிக்கிறாரு ஆர்சிபிக்கு கேப்டன், சுப்மன் கில் அடிக்கிறாரு அவர் டீமுக்கு கேப்டன். சோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து the captains are firing and the teams எல்லாம் நல்லா பண்றாங்க. even though hadn't they had a great start in this IPL GT, but they are in contention now. 3 win பண்ணிட்டாங்க. so they know how to get their wins, they know how to qualify. so அந்த template அப்படியே புடிச்சு அப்படியே பண்றாங்க. I think captains are leading from the front. எந்தெந்த டீம்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களோ நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், the captains might not be in great form or அந்த கொஞ்சம் ஒரு டவுட்லயோ ஒரு கன்ஃபியூஷன்லயோ இருக்காங்க. so that is very important for franchisee cricket நான் ஃபீல் பண்றேன். அந்த கேப்டனை ஃபாலோ பண்ணி அந்த கேப்டனோட எனர்ஜி வந்து நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணும் டீம்ல. அந்த வே யூ பிளே, அந்த கல்ச்சரை செட் பண்றதுமே அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் அதுதான் ரொம்ப மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். பாண்டியா ஹஸ் a lot to take in. அதுவும் ஒரு கஷ்டப்படுறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஐ ஹோப் தே டர்ன் திங்ஸ் அரவுண்ட். இந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் இருந்தாங்க, திங்ஸ் டர்ன் பண்ணாங்க. யூ ஹேவ் எனிதிங் டு ஆட் டு திஸ் பீடாக் ஆர் எல்ஸ் ஐ வில் கோ டு ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட். ப்ளீஸ் பீடாக். இல்ல இந்த இந்த இதுல வந்து அவங்க பிளேயிங் லெவன் பெருசா தப்பு அது இது எல்லாம் சும்மா குறை சொல்லணும்னு குறை சொல்ல மாட்டேன். இந்த டயத்துல தான் போல்டு அப்ரோச் வந்துட்டு தைரியமா எடுக்கணும். சுனில் நரேன் ஓப்பனிங் ஆடி இருக்கணும். ரஹானேக்கு பேட்ல படமாட்டேங்குது. ஒன்னும் பாலை சாப்பிட்றாரு, இல்ல பாலை சாப்பிட்டுட்டு அவுட் ஆயிடுறாரு. அனுபோல் ராய் ரிங்கு சிங்க்கு முன்னாடி இறக்கி விடுறீங்க. வாட் ஆர் யூ ட்ரைங் டு அச்சீவ்? தட் இஸ் த டைம் யூ நீட் மொமெண்டம். அண்ட் யூர் சென்டிங் அனுபோல் ராய் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரிங்கு சிங் வாஸ் அ ப்ரூவன் match winner and he's struggling to score runs. He's not getting his opportunity. Should have sent Rinku Singh ahead of Anukul Roy to give him more opportunities, more balls to play to see whether he can come back to form in the future matches. சுனில் நரேன் வந்து இன்னைக்கு வந்து சுத்துனாரு, பேட்லயே படல, 5 பால்ல 0. அது முன்னாடி வந்து 2 சுத்தம், ஒரு டாப் எட்ஜ் 4 போகும், ஒரு பிக்கப்ல ஒரு 6 போகும், 13 ரன் அடிக்கட்டியும் 6 பால்ல. ஸ்டைஃபர்ட் ஒரு பக்கம் இருக்கு உள்ள, ஸ்டைஃபர்ட் ஒரு பக்கம் பட்டுன்னு அடிக்க தான் போறாரு. அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வருண் சக்கரவர்த்தி 8 ஓவருக்கு அப்புறம் தான் ஃபீல்டுக்குள்ளேயே கொண்டு வராங்க. இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கேட்டா எனர்ஜியை ப்ரிசர்வ் பண்றேன், அவர் பேட் ஃபீல்டர் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. At some point of time, your body, your mind and everything has to get aligned to a cricket match. 8 ஓவர் நீங்க வெளியில உட்காந்துட்டே இருக்கீங்க, நீ இவ்வளவு கிரிக்கெட் ஆடுறீங்க, டக்குன்னு ஒரு ஓவர் உள்ள போறீங்க, உன் பாடி வார்ம் அப்பே ஆகல, அதுக்கப்புறம் நீங்க போலிங் போடணும். ஸோ எனக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து கேட்டா என்னதுதான் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் திங்க் இஸ் அன் அத்லெட்டிக் ஃபீல்டர். ஸோ டு டிலேயிங் இஸ் என்ட்ரி இன் டு த ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் குட். இல் பி ஃப்ரெஷ். தப்பான கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இதுலயும் ஆட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பெருசா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் எல்லாம் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். They thoroughly outplayed by a team which has got a fixed template. Well done to GD on hat-trick of wins. They started the company with 2 losses in a row and then the 3 in a row. They have really said that to the people, this is our template, this is how we are going to go. We will give a big shot at the playoffs அப்படின்னு பாப்போம். எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் வச்சு எவ்வளவு நாள் ஒரு பிவி கேஸ் மாதிரியோ, ஒரு ஆர்சிபி மாதிரியோ, எமர்ஜிங் சிஎஸ்கே உடைய ஒரு எஸ்ஆர்ஹெச் உடையோ இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் வச்சு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். பட் so far they have done well. The credit has to be given and I'm worried about KKR when the W is going to come. Whether it will come or not, I'm not sure. Vicky, please go to the next segment. Yes, Stump Pidog segmentல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு பீடாக். இன்னைக்கு கார்த்திக் டி 9409 கேட்டிருக்காரு. Hi Pidog sir and Vicky bro, please try to answer this question. For my team, my role is to bowl on death. I am trying to learn how to bowl knuckleball. Though I tried all options, it is not getting right. Not able to land in specific place. Can you give some learning tips how to crack this knuckleball? My hands are small and getting difficult to hold the ball in fingers. Waiting for your tips on this.
ஸோ அவர் டீமுக்கு வந்து டெத்தில் bowling போடுறாரு. கார்த்திக் என்ன கேட்குறாருன்னா, நக்கிள் பால் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஃபிங்கர்ஸ் குட்டியா இருக்கு, பால் ஹோல்ட் பண்ண முடியல, ஆனா நினைக்கிற இடத்துல பால் லேண்ட் பண்ண முடியல. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் டிப்ஸ் இருக்கா, ட்ரிக்ஸ் இருக்கா, இது வேற ஏதாவது டெக்னிக்கலா இது எப்படியாவது ஹேண்டில் பண்ணி என்னால் அந்த நக்கிள் பால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. நக்கிள் பாலுக்கும் உங்களோட கை எவ்வளோ சின்னதா இருக்கும்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் சம்மந்தமே கிடையாது. நக்கிள் பால்ன்றது இந்த மாதிரி நீங்க இது வச்சுட்டு பாலை வந்து இங்க பிடிப்பீங்க. ஸோ நக்கிள் பால் இஸ் grip இஸ் லைக் திஸ். grip இந்த மாதிரி வச்சுட்டு ஒன் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி தள்ளுவீங்க நக்கிள் பாலை. வே தெர் இஸ் நத்திங் கால்ட் தி ஹெல்ப் ஆஃப் ஷோல்டர்ஸ். இப்படி ஓடி வந்துட்டு த ஷார்துல் தாக்கூர் போடுவார். த மேன் ஹூ இன்ட்ரோடியூஸ்ட் இட் வாஸ் ஜயீர் கான் இன் 2012. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். இதை வச்சு இப்படி 2011 வேர்ல்ட் தள்ளுவீங்க. கப்லேயே போடுவாரு. ஸோ இப்படி தள்ளுவீங்க. ஸோ அதுல ஷோல்டர் இதுவே இருக்காது. எப்படி நீங்க ஷோல்டரை யூஸ் பண்றீங்களோ அப்பதான் ஷார்ட் ஆகும். யூ ஆர் நெவர் ட்ரைங் டு ஜெனரேட் பேஸ் அந்த நக்கல் பால். புவனேஸ்வர் குமார் போடுவார். இங்க வச்சுட்டு ஷார்துல் தாக்கூர் இஸ் காட் எக்ஸலன்ட் கண்ட்ரோல். ஸோ இப்படி தள்ளுவீங்க. பால் அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே வாபிள் ஆகி அப்படியே ஸ்பாஞ்சியா பவுன்ஸ் ஆகும். அதுதான் உங்களுக்கு நக்கல் பால் ஒழிய த மொமெண்ட் யூ ஆர் ட்ரைங் டு ஆன் ஹவ் யூ ஹோல்ட் த பால். இப்படி ஹோல்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபிங்கர் வந்து இப்படி இருக்கும்போது இப்படி ஹோல்ட் பண்ணணும், இப்படி ஹோல்ட் பண்ணி தள்ளணும். சரியா? சரியா. நீங்க அப்படி ஹோல்டு இப்படி இந்த ரெண்டு ஒன் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படி தள்ளணும். இட்ஸ் நாட் த யூஸ் ஆஃப் த ஷோல்டர். ஸோ உங்களுக்கு கை சின்னதா இருக்கு அப்படின்றதுக்கும் பால் பெருசா இருக்குன்றதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸ்டில் யூ கேன் ஹோல்ட் த பால் லைக் திஸ், புஷ் இட் லைக் திஸ். த சீம் ஹேஸ் டு வாபிள். இப்போ நீ ஷோல்டரை வச்சு நீங்க தள்ளினீங்கன்னா என்ன ஆகும்? சீம் வந்து ஸ்ட்ரெயிட்டா போக ஆரம்பிக்கும், ஷார்ட்டா விழும். அப்பதான் நீங்க நினைச்ச இடத்துல விழாது. When you are not using your shoulder more, it will be much slower. The batsman will have got the time to go back and pull you, or he can go back and cut you in front of the wicket through extra covers. என்றதுனால இப்படி ஹோல்ட் பண்ணுங்க. பாலை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸால மட்டும் ரிஸ்டை யூஸ் பண்ணி அப்படி தள்ள பாருங்க. நோ ஷோல்டர் இன்டர்வென்ஷன். யூ வில் கெட் இட் ரைட். Vicky, please, if you want to add on, or else you can give a closing thoughts on GT's clinical hat-trick of wins to really put a message that they are right there for the playoffs. இல்ல, ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் பால்ஸ் டு எக்ஸிக்யூட் ஆல்சோ. அதனால தான் நீங்க ஆண்ட்ரூ டை பயங்கரமா போடுவாரு. அவர் எப்படின்னா ஓடி வந்து லோடிங்ல வந்து இப்படி கரெக்டா இந்த வரல இப்படி மடக்குவாரு. லோடிங்ல பாலை இங்க வச்சிருப்பாரு. லோடிங் போது இந்த பால் அப்படி புஷ் பண்ணுவார், லைட்டா இப்படி புஷ் பண்ணுவாரு. ஸோ இப்படி அதெல்லாம் இட்ஸ் எ வெரி டஃப் ஆர்ட் டு லேர்ன். ஃபர்ஸ்ட் அது லேர்ன் பண்ணாலும் யூ ஹேவ் டு ஹேவ் சம் ஹார்ட் டு ட்ரை இட் அவுட் இன் அ கேம். நீங்க நிறைய கேம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி பிராக்டிஸ்ல நிறைய ட்ரை பண்ணி அண்ட் ஆல்சோ இப்படி இந்த ஃபிங்கர்ஸ் இப்படி மடங்கி அந்த ஒரு பால் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா தள்ளுறதும் ஈஸி கிடையாது. இந்த இடம்லாம் ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால வந்து ஷார்துல் தாக்கூர் இப்படி ஹோல்ட் பண்ணினே வருவாரு. லாஸ்ட் மினிட்ல இப்படி கரெக்டா இப்படி இது பண்ணிட்டு அப்படியே தள்ளுவாரு வச்சு. அண்ட் ஆல்சோ புவனேஸ்வர் குமார் நல்லா போடுவாங்க. ஸோ இதுக்கு மெயினான இது என்னன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பெரிய ஃபிங்கர்ஸ் இருந்துச்சு, பெரிய கை இருந்ததுன்னா ஈஸி தான். பட் ஆனால் இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் இது. நீங்க இப்படி கிளா மாதிரி இப்படி கூட ஹோல்ட் பண்ணலாம். பால் இப்படி இருக்குன்னா அது மேல கிளா மாதிரி. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பெரிய நெகம் இருந்து நெகம்லாம் பிச்சிங் போயிடாம கிளா மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் த சேம் எஃபெக்ட். நாட் தி எக்ஸாக்ட் எஃபெக்ட் கையில இருந்து இப்படி போலனாலும் ஆல்மோஸ்ட் த சேம் எஃபெக்ட் இருக்கும். பால் கொஞ்சம் டை ஆகும் போறதுக்கு. டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. பிராக்டிஸ்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்திலே யாராவது கோச்சஸ் இருந்தாலும் ஜஸ்ட் அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தே வில் ஆல்சோ ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஹவு இட்ஸ் டன் ஆன் கிரவுண்ட். நீங்க பண்ணும்போது வெரி வெல் டன் பீடாக், வெல் எக்ஸ்பிளைன்டு. இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ் பீடாக். ஏன்னா இது வந்து விமர்சனம் பண்ற டீம் வந்து ரொம்ப இட் இஸ் ஜஸ்ட் ஓவர் போர்டிங். நம்மளுக்கே வந்து அஃப்கோர்ஸ் சொன்னதையே சொல்லி நிறைய பேசிட்டதுனால கேகேஆருக்கு we are running out of words. என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்லம்ப் வரும்போது ஒரு பிரான்ச்சைசிக்கு ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் கோயிங் டு பி. லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு லாஸ்ட்ல ஃபினிஷ் பண்ணாங்க. மஸ்ட் ஹவ் பீன் வெரி பெயின்ஃபுல், வெரி ஹர்ட்ஃபுல். இதுல இருந்து ஹவ் ஆர் தே கோயிங் டு கம் பேக் மென்டலி? பீட் த வின் வருதோ வரலையோ அது ரெண்டாவது. ஒரு ஒரு கோச்சிங் பெர்ஸ்பெக்டிவ்லயோ இல்ல ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும், ஆர் பிளேயர்ஸ் பிளேயிங் இன் தட் பிரான்ச்சைசியா இருக்கட்டும், ஆர் தி ஓனர்ஸ், ஓவர் இட் மைட் பி, whoever is related with the team which is not doing so well and not trying to not able to get the win. They are trying so much but they are not able to get the win. நினைக்கும் போது நீங்க what would you advise?
ரொம்ப simple, Vicky. This is the competition where all 10 teams are very stronger. You just cannot buy a win just like that. You have to do everything right to get a victory. இப்போ ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, ஐ டோன்ட் see that body language. I don't see the belief in them that they can win. அந்த கோச்சிங் ஸ்டாஃபோட மூஞ்சியை காட்டுறாங்க. அதுலயும் ஒன்றும் பெருசா பிலீஃப் இருக்கிற மாதிரி தெரியல. பிராவோ ஒரு மாதிரி ஐசோலேட்டடா உட்காந்துருக்காரு, வாட்சன் அப்படி உட்காந்துருக்காரு, அபிஷேக் நாயர் அப்படி உட்காந்துருக்காரு. என்ன வெல்த் ஆஃப் நாலேஜ். டீம் சவுத்தி ஒரு பக்கம் கொண்டு ஆல் லெஜெண்ட்ஸ். இதை வச்சுன்னு உங்களுக்கு கரெக்டான காம்பினேஷனு, ஹவு டு மேக்சிமைஸ் த டீம், வாட் யூ காட். இவனுக்கு இன்ஜுரி அவனுக்கு இன்ஜுரி, அது முடிஞ்சு போன விஷயம். கீப் ஆன் கிவிங் எக்ஸ்கியூசஸ், கீப் ஆன் கிவிங் எக்ஸ்கியூசஸ், நெவர் கோயிங் டு லேர்ன். இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் வெரி நெகட்டிவ் இன் தேர் அப்ரோச். ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், வருண் சக்கரவர்த்திலாம் 6 ஓவர் முடிச்ச உடனே எடுத்துடும். 6 ஓவர்ல 71 ரன் அவனுக்கு, 110 ரன், 14 ரன் அடிக்கணும். ஆர் யூ ட்ரைங் டு டிஃபெண்ட் இட்? வில் யூ டிஃபெண்ட் இட்? சுப்மான் கில் இஸ் ஆன் இஸ் பீக். ஜாஸ் பட்டர் ஸ்லோவா திரும்பி வந்துட்டு இருக்காரு. வாஷிங்டன் சுந்தரம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஆடக்கூடிய ஒரு ஆளுங்கும் போது இட்ஸ் டீசன்ட் பேட்டிங்ல என்ன பேர். இஃப் யூ நாட் கோயிங் டு ராக் ஆன் தெம் ஏர்லி, யூ நவ் நோ சான்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங்கும் போது இந்த ஆட்டிடியூட்லயே வந்துட்டு இந்த பாடி லாங்குவேஜே பாத்தீங்கன்னா they don't feel that they have that belief that they can win. That's a first and foremost thing. இப்பயும் சொல்றேன், இன்னொன்னு சொன்னா என்ன சார்வாங்க எல்லாரும், 8 மேட்ச் இருக்கு உங்களுக்கு, 8 மேட்ச்ல 7 ஜெயிச்சாங்கன்னா ஸ்டில் மேக் இட் டு தி பிளே ஆஃப்ஸ், ஸ்டில் மேக் இட் டு 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு an outside chance of getting it. They win 8 out of 8, still they got a chance to get into the playoffs. அப்படிங்கும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜை பார்த்தா அவங்க டோர்னமெண்ட் முடிஞ்சு ஒரு மேட்ச் ஆடணும்னு கம்பீட் பண்ணணும் அப்படின்றது இல்லாம they just coming there to give attendance-ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு சில பர்டிகுலர்லி பேட்டிங் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு தெரியும் ஒரு 20-25 ரன் கம்மியா அடிச்சுட்டாங்கன்னு. ஸோ அதை யூ கேனாட் ஷோ த ஆட்டிடியூட் ஆன் த ஃபீல்ட். 180 இஸ் ஆல்வேஸ் a decent score on any pitch. There is no simple அப்பார்ட் ஃப்ரம் நரேன். மற்ற யாருமே வந்துட்டு அந்த பாடி லாங்குவேஜ் இல்ல. ஈஸியா போடுறாங்க, காலில் போடுறாங்க, ஷார்ட் அவுட் ஏதாச்சும் போடுறாங்க, கில்லுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு போடுறாங்க. இட் இஸ் வெரி வெரி பாப்பா என்ன நடக்குது. லாங் வே டு கோ. But GT will be very happy after starting the tournament. 2 losses, clutch win against Delhi Capitals, and now 2 good wins. They will be progressing on a momentum. Good luck to GT. KKR play in a couple of days. They're not going to make it a turnaround. They're going to lose that game. I'm never going to talk this language saying you've been 7 out of 7. They got a chance in it. They'll be the first person to be eliminated from the tournament, which they play in a couple of days time. In that home and a day game. பாப்போம் உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு. கம் பேக் அண்ட் டூ a detailed review. Congratulations to ஜிடி தான் ஜெயிக்கும் உங்க பிளாஸ்ட் விக்னேஷ் சொல்லிட்டாரு. 99 போயிருக்காரு. ஜஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட் திருப்பி நான் சொல்றதுக்கு 100% பிளாஸ்ட் விக்னேஷ்னு. வெல் டன் ஆர் யுவர் ப்ரெடிக்ஷன். சோ வெரி டிசப்பாயிண்டிங் ஃப்ரம் KKR. Hope they have their chin high and come there and compete and pluck a win. We wish you all the very best and congratulations GT. Until we come back and entertain you for yet another episodes of IPL Tiruvizha with your 99% Blast Vignesh. Thanks a lot and bye-bye.